ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்பவும் அவருடைய வழிநடத்துதல் படி ஒரு புதிய நாளை நாம் கண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைகள் மிகப்பெரியது. அவர் நம்மை நடத்தி வருகிற பாதைகள் மிகப்பெரியது. பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 17:1 உம்முடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணும் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். ஷோ யுவர் மார்வலஸ் லவ்விங் கைண்ட்னஸ். உம்முடைய அதிசயமான கிருபைகள், கிருபைகள் மட்டுமல்ல, அதிசயமான கிருபைகள் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். பாருங்க, நம்ம ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் பாராட்டுகிற கிருபைகள் தினந்தோறும் பெரியது. அந்த கிருபைகள் எப்படிப்பட்டது? அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள். அந்த கிருபைகள் ஆண்டவருடைய வழிநடத்துதல் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிசயமான வழிநடத்துதல். எனவே தான் தாவீது பக்தர் சொல்லுகிறார், உம்முடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். கிருபை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆனால் ஆண்டவர் தருகிற கிருபை அதிசயமான கிருபை. நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நம்மை வழிநடத்தக்கூடிய கிருபைகள் தான் அந்த அதிசயமான கிருபைகள். இதுவரைக்கும் நம்மள எத்தனை ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். ஒருவேளை நம்ம கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்க்கும்போது எத்தனை சூழ்நிலைகள் நம்மை அழிக்கும்படியாய் வந்தது. எத்தனை சூழ்நிலையில நாம் விழுந்து போக வேண்டிய நிலை வந்தது. எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நின்றது. எத்தனை சூழ்நிலைகள் நம்மை அடிப்பதை போல நம்மை பயமுறுத்தி கொண்டே வந்தது. ஆனால் அவருடைய கிருபை தானே நம்மை காத்து வந்தது. எழ முடியுமா என்று யோசித்த அநேக சூழ்நிலையில அவருடைய அதிசயமான கிருபைகள் தானே நம்மை நடத்தி கொண்டு வந்தது. நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். எனவே தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், உம்முடைய அதிசயமான கிருபைகளை விளங்கும்படியாய் செய்யும் என்று சொல்லுகிறார். நமது வாழ்க்கையில கூட இதுவரை வழிநடத்தி வந்த அதிசயமான காரியங்களை திரும்பி பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை, இதுவரைக்கும் நீ நடத்தி வந்ததுக்கு நான் ஏமாத்துற ஆண்டவரே, தகுதி இல்லாத எனக்கு நீர் காட்டின கிருபைகள் எவ்வளவு பெரியதப்பா. இனிமேலும் என்னை நடத்தும் என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நமது பலவீனங்களின் மத்தியிலே, நமது கஷ்டங்களின் மத்தியிலே, நமது போராட்டங்களின் மத்தியிலே, நமது உடைவுகளின் மத்தியிலே, நமது கடன் பிரச்சனைகளின் மத்தியிலே, நமது வேதனையின் மத்தியிலே, நமது வலிகளின் மத்தியிலேயும் அவருடைய அதிசயமான கிருபைகளை நாம் காண முடியும். ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் ஆண்டவருடைய மகிமையுள்ள கிருபைகள் மிகப்பெரியதா இருக்கும். அவருடைய கிருபைகளாக அளவே இல்லை. நம் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நடத்துவார். இந்த நாளிலே அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். செபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய அதிசயமான கிருபைகளை விளங்கும்படியாக நீர் எங்களுக்கு செய்யும் அப்பா. இம்மட்டுமாய் நீ நடத்தி வந்தீரே, நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு நல்ல ஆண்டவரப்பா, எவ்வளவு கிருபையாக மனம் இறங்கின தேவனப்பா. எங்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்ல கெஞ்சுறோம். வரப்போகிற நாட்கள் மகிமையுள்ள நாட்களாக மாற்றும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சமாதானம் நிறைவாய் காணப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.